2019 ஏப்ரல் 21 இலங்கையை உலுக்கிய அந்த கருப்பு தினத்தை யாராலும் மறக்க முடியாது. 268 அப்பாவி உயிர்களை பலிகொண்ட ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் வழக்கில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தாக்குதலை தடுக்க தவறிய குற்றத்திற்காக முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ள விடயம் நம் அனைவருக்குமே தெரிந்ததுதான். இந்த தீர்ப்பு இந்த சதித்திட்டத்தின் பின்னணியில் இருந்த இறுதி பொறுப்பாளி யார் என்ற கேள்வியை மீண்டும் எழுப்புகிறது. இந்த தீர்ப்பினை தொடர்ந்து சட்டத்தின் கூர்முனை இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை நோக்கி திரும்பியுள்ளது. தாக்குதலுக்கு முன்னதாக இந்திய புலனாய்வு அமைப்பு வழங்கிய எச்சரிக்கைகளை ஆராய மைத்திரிபால சிறிசேன முறையான பாதுகாப்பு சபை கூட்டங்களை கூட்டவில்லை. தாக்குதல் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் சிங்கப்பூர் சென்ற போது ஒரு பதில் பாதுகாப்பு அமைச்சரை கூட நியமிக்காமல் சென்றது மிகப்பெரிய நிர்வாக தவறு என சுட்டிக்காட்டப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் அளித்த வாக்குமூலம் அதிர்ச்சி அளிக்கிறது. சட்டமா அதிபர் பலரை கைது செய்ய பரிந்துரைத்த போதும் பூஜித்தையும் என்னையும் மட்டும் கைது செய்தால் போதும், மற்றவர்கள் வேண்டாம் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உத்தரவிட்டார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்க முயற்சி நடந்ததா என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. இந்த தாக்குதலின் மற்றுமொரு இரண்டு பக்கம் அப்பாவி முஸ்லிம்கள் அனுபவித்த துன்பங்கள். சில சதிகாரர்கள் செய்த செயலுக்காக ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சந்தேக கண்கொண்டு பார்க்கப்பட்டது. தற்போது வழங்கப்பட்டுள்ள மரண தண்டனை தீர்ப்பு என்பது ஒரு ஆரம்பம் மட்டுமே. 268 உயிர்களின் மரணத்துக்கு காரணமான அரசியல் தலைமையின் பங்கு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். சிவில் பொறுப்பில் ஏற்கனவே மைத்திரிபால சிறிசேனவுக்கு 100 மில்லியன் நட்டஈடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்து இவர் மீது குற்றவியல் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைப்பதோடு எந்த ஒரு சமூகமும் இனி இதுபோல அநியாயமாக பழிவாங்கப்படக்கூடாது என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு.